ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்கள், நம்ம பாருங்க யூனிட் 5 தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலம் மற்றும் சுகாதாரம் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டமின்ஸ் வந்து நம்ம ஷார்ட்கட் போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ள நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உடல்நலம் மற்றும் சுகாதாரத்திலே வைட்டமின்லேருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா குறைபாட்டு நோய்கள்லேருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இதை தான் வந்து முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வைட்டமினை பொறுத்தவரை நம்ம இன்ட்ரடக்ஷன் நம்ம வந்து பார்த்துட்டோம். அதில் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின், நீரில் கரையக்கூடிய வைட்டமின் சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமினை பொறுத்தவரையிலும் ஏடிஇகே. ஸோ ஏடிஇகே அப்படின்றது கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் ஆகும். நீரில் கரைய வைட்டமின் வந்து பிசி வந்து நீரில் கரையக்கூடிய வைட்டமினாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமினான ஏடிஇகே தான் முதல்ல நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம ரெண்டு விஷயம் பார்த்தோம். வைட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு வைட்டமின் அழைக்கப்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வைட்டமின் அழைக்கப்படுது. ஏன்னா இதுவும் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் தான். அதனால நான் வச்சுக்கோங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது வந்து வைட்டமின் இ. ஓகேங்களா? வைட்டமின் இ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அழைக்கப்படுது. ஓகே, இதில் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமினான ஏடிஇகே முதல்ல நம்ம பார்க்கலாம். பாருங்க, வைட்டமின் ஏ தான் ஃபர்ஸ்ட். வைட்டமின் ஏவோட இன்னொரு பேர் என்ன பாருங்க, ரெட்டினால். வைட்டமின் ஏவோட இன்னொரு பேர் ரெட்டினால். இது எதில் இருக்குது அப்படின்னா கேரட், பப்பாளி, இலை வகை காய்கறிகளில் வந்து அதிகமாக காணப்படுது. மீன், கல்லீரல் எண்ணெய், முட்டையினோட உட்கரு இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக காணப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது குறைபாட்டு நோய்கள். இதனால என்ன குறைபாட்டு நோய் வந்து ஏற்படுது அப்படின்னா சிரோப்தால்மியா மற்றும் நிக்டலோபியா. சிரோப்தால்மியா மற்றும் நிக்டலோபியா அப்படின்ற ரெண்டு விதமான நோய்கள் தான் ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ சிரோப்தால்மியா அப்படின்றது வந்து ஒரு தோல் நோய். நிக்டலோபியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கண் நோய். சரிங்களா? ஸோ இதில் என்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உலர்ந்த கார்னேரியா, இரவில் பார்க்க முடியாத நிலை. மாலைக்கண் நோயினால இரவில் பார்க்க முடியாத நிலை தான் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அப்போ விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இன்னொரு பேர் ரெட்டினால்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரெட்டி. ஓகேங்களா? ஸோ விட்டமின் ஏ ஃபார் ஆந்திரான்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஏ ஃபார் ஆந்திராவா? ஆந்திராவில் என்னன்னு சொல்லுவாங்க எல்லாரையும்? ரெட்டின்னு சொல்லுவாங்களா? அப்போ ரெட்டினால். அதனோட இன்னொரு பேர் வந்து ரெட்டி. ஓகேங்களா? அப்போ ரெட்டினால். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டைம் வந்து மெடிக்கல் ஷாப்பு ஒரு சிறப்பு வாங்குறாரு. ஓகேங்களா? மெடிக்கல் ஷாப் என்ன பண்ணுறாருங்க, ஒரு சிறப்பு வாங்குறாரு. அந்த சிறப்பு வாங்கி குடிச்சிட்டாருங்க. குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவரால் என்ன பண்ண முடியல, நிற்கவே முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ விட்டமின் ஏ அப்படின்றது ஆந்திரா. அப்போ ஏ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அப்போ ரெட்டினால் அதனோட இன்னொரு பேர். அவர் போய் சிறப்பு வாங்குறாருன்னு சொன்னேன். அப்போ சிரோப்தால்மியா அதனோட குறைபாட்டு நோய். அது வந்து ஒரு தோல் நோய். நிற்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்ன நிக்டலோபியா, அதுதான் வந்து மாலைக்கண் நோய். ஓகேங்களா? இது விட்டமின் ஏக்கான இந்த ஷார்ட்கட்டு. அடுத்து பாருங்க, விட்டமின் டி. என்னதுங்க? விட்டமின் டி அதனோட இன்னொரு பேர் வந்து கால்சிஃபெரால். இது பாருங்க, முட்டை, கல்லீரல் மற்றும் சூரிய வெளிச்சத்திலிருந்து அது உருவாகும். அதனால தான் சூரிய ஒளி வைட்டமின், விலங்கு வைட்டமின் இதை அழைக்கிறோம் நம்ம வந்து பார்த்தோம். இதன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிக்கட்ஸ். என்னதுங்க? ரிக்கட்ஸ் தான் வந்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய். இதனால பார்த்தீங்கன்னா எலும்புகளோடனா ரொம்ப எலும்புகள் வந்து குறைபாடாக இருக்கும். எலும்புகள் வந்து ஸ்ட்ரென்த் குறைந்து காணப்படும். ஓகேங்களா? இதான் இதனோட ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி அப்படின்றது வந்து பாருங்க, விட்டமின் டி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம். ஓகேங்களா? ஸோ கால்ஷீட் வாங்குறதுக்காக கால்ஷீட். ஓகேங்களா? விட்டமின் டி அப்படின்றவங்க டாக்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் டி அப்படின்றவங்க டாக்டர்னு ஞாபகம் வச்சுங்க. டாக்டரோட கால்ஷீட் வாங்குறதுக்காக என்ன பண்றாங்க, டிக்கெட் புக் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சு. டாக்டரோட கால்ஷீட் வாங்குறதுக்காக டிக்கெட் புக் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இது மூணு தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். விட்டமின் டி அப்படின்னா டாக்டருக்காக கால்ஷீட் வாங்குறாங்க. அப்போ கால்சிஃபெரால் அதனோட இன்னொரு பேர் கால்சிஃபெரால். ஸோ கால்ஷீட் வாங்குறப்ப என்ன பண்றாங்க, டிக்கெட் புக் பண்றாங்கன்னு சொன்னா அப்போ டிக்கெட் அப்படின்றது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ரிக்கட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவுதாங்க. அப்போ விட்டமின் டி டாக்டர், அதனோட இன்னொரு பேர் கால்சிஃபெரால், அது ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் வந்து ரிக்கட்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடம். அதனால தெளிவா ஞாபகம் வச்சுப்போம். அடுத்து பாருங்க, விட்டமின் இ.
ஸோ விட்டமின் இ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, இதனோட இன்னொரு பேர் வந்து டேகோஃபெரால். விட்டமின் இயோட இன்னொரு பேர் என்னதுங்க, டேகோஃபெரால். இது வந்து கோதுமை மற்றும் இறைச்சியில தான் வந்து அதிகமாக காணப்படக்கூடியதா இருக்கு. எலிகளில் மலட்டுத்தன்மை மற்றும் இனப்பெருக்க கோளாறு, அதாவது மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது தான் வந்து மலட்டுத்தன்மை. இந்த குறைபாட்டால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. ஓகேங்களா. ஸோ முக்கியமா எலிகளில் மலட்டுத்தன்மை வந்து இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ விட்டமின் இ வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ விட்டமின் இ ரொம்ப அதிகமா வந்து என்ன பண்ணுதுங்க, தொல்லையா இருக்குது. விட்டமின் இ வந்து என்னது, இ தொல்லை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதனால அதை என்ன பண்றாங்க, டேக் பண்ணி பரட்டிடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. விட்டமின் இ வந்து தொல்லை அதிகமா இருந்தால டேக் பண்ணி பரட்டி எதுக்கு போட்டுறாங்க, எலிக்கு சாப்பிட சொல்லி போட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. விட்டமின் இயோட தொல்லை அதிகமா இருக்கிறதுனால டேக் பண்ணி பரட்டிடுறாங்க. அப்போ டோகோஃபெரால் டேக் பண்ணி பரட்டிடுறாங்க. அப்போ டேகோஃபெரால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு போட்டுறாங்க, எலிக்கு போட்டிடுறாங்க. அப்போ எலிகளோட மலட்டுத்தன்மை இனப்பெருக்க கோளாறுகளுக்கு வந்து இது பயன்படுது. ஓகேங்களா. அடுத்து விட்டமின் கே, இது வேதிப்பொருள் குயினோனில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இது வந்து குயினோன்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. அதனால தான் என்னன்னு சொல்லுவாங்கடானா, இன்னொரு பேரு நாப்தோ குயினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, நாப்தோ குயினோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு விட்டமின் கேக்கு. அப்ப விட்டமின் கே ஃபார் கிங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டமின் கே ஃபார் கிங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிங்குக்கு 40 குயின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நாப்தோ குயினோன், அதனோட இன்னொரு பேர் வந்து நாப்தோ குயினோன். ஓகேங்களா. ஸோ கிங்கா இருந்தா என்ன பண்ணணும், சண்டைக்கு போகணும். சண்டையா போனா கண்டிப்பா என்ன ஆகும், சட்டை கீழும். சட்டை கீழ்ந்தா கண்டிப்பா என்ன வரும், ரத்தம் வரும். அப்ப கிங்கு போருக்கு போறாரு, அதனால ரத்தம் வந்து நிக்காம வந்து நிற்குது. ஓகேங்களா. அப்ப ரத்தம் உறையாமை, விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் வந்து ரத்தம் உறையாமை. சரிங்களா. ஆனா ரத்தம் உடல் இருந்து நாயினே இருக்கும், பிளாக் ஆகாம வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏடிஇகே கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸோட 4 வைட்டமின்ஸ்க்கான குறைபாட்டு நோய்கள், அதனோட இதோட உங்களுக்கு ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு டைம் வேகமாக ரிப்பீட் பண்ணிடுறேன் பாருங்க. ஏ பார் ஆந்திரா ஞாபகம் வச்சுங்க. ஆந்திராவில் ரெட்டின்னு கூப்பிடுவாங்க, அதனால ரெட்டினால். ஸோ அவர் போய் என்ன பண்றாரு, ஒரு சிறப்பு வாங்குறாரு, அதனால அவரால் நிற்க முடியாமல் போயிடுது. ஓகேங்களா. அதனால நிக்டோலோபியா, சிரோப்தால்மியா மற்றும் நிக்டோலோபியா அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து டி ஃபார் டாக்டர், டாக்டரோட கால் ஷீட் வாங்குறாங்க, கால் ஷீட் வாங்கி டிக்கெட் புக் பண்றாங்கன்னு சொன்னேன். அப்போ டாக்டர் கால்சிஃபரால் டிக்கெட்ஸ் வாங்குறாங்கன்னு சொன்னா அப்போ ரிக்கெட்ஸ் அதனோட குறைபாட்டு நோய். விட்டமின் இ, ஈயோட தொல்லை அதிகமா இருக்கிறதுனால அதை டேக் பண்ணி பரட்டிடுறாங்க. டேக் பண்ணி பரட்டி என்ன பண்றாங்க, எலிகளுக்கு போட்டுறாங்கன்னு சொன்னேன். அப்போ டேகோஃபெரால் எலிகளில் மலட்டுத்தன்மை அப்படின்றத வந்து அதனுடைய குறைபாட்டு நோய். அடுத்து விட்டமின் கே ஃபார் கிங்குன்னு சொன்னேன். விட்டமின் கே ஃபார் கிங்கு. ஓகேங்களா. ஸோ கிங்குனா வந்து 40 குயின் வச்சிருக்காருன்னு சொன்னேன். அப்போ நாப்தோ குயினோன், 40 குயின் இருக்காங்க. அப்போ நாப்தோ குயினோன். அப்போ அவரோட போருக்கு போவார். கிங்கா இருந்தா ரத்தத்துக்கு போருக்கு போவார். போருக்கு போனா சட்டை கிஞ்சி ரத்தம் வந்துன்னே இருக்கும். அப்ப ரத்தம் உறையாம போயின்னு இருக்கும். விட்டமின் குறைபாட்டு நோய் வந்து ரத்தம் உறையாமை. ஓகேங்களா. ஸோ கைஸ் கண்டிப்பா இப்போ நம்ம உங்களுக்கு கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் வந்து உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஷார்ட்கட்டால தெளிவா வந்து இருந்திருக்கும். இந்த ஷார்ட்கட் நீங்க ஞாபகம் வச்சுக்க, கண்டிப்பா ஆப்ஷன் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதுல நீரில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். என்ன இதிலே போட்டேன்னு நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது அப்படியே நான் கோர்வையாக உங்களுக்கு வந்து சொல்லுவேன். அதை நான் உங்களுக்கு தனி வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.